நாங்கள்லாம் காலேஜ் படிக்கும்போது அந்த சிக்கன் குனியா வந்துச்சு. அப்போ வந்து பாருங்க, அதுக்கு காலேஜில் ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸாக கொடுத்தாங்க எல்லா சென்டர்ஸ்லேயும். பார்த்தீங்கன்னா ஒரு நோய் இருக்குது அப்படின்னா 3 ஆங்கிளில் நாங்கள் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிலவேம்பு குடிநீர் குடிக்கிறீங்க, எல்லாமே எடுக்கிறீங்க இல்லையா? அதுக்கப்புறம் ஹோமியோபதி ஒர்க் பண்ணுதா, சித்தா ஒர்க் பண்ணுதா, ஆயுர்வேதா ஒர்க் பண்ணுது. ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசி. டாக்டர் தீபா அருளாளன் இருக்காங்க. அவங்க வந்து 15 இயர்ஸா ஒரு ஹோமியோபதியில இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வெயிட் கெயின் ஆகுதுல்ல, அதை வந்து ஹோமியோபதி மூலமா சரி பண்ண முடியுமா? இப்போ நிறைய பேர் வந்துட்டு இந்த ஜிம் போறாங்க, ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்க, இன்ஜெக்ஷன்ஸ் போடுறாங்க. அது வந்து ஹோமியோபதி மூலமாகவும் சரி பண்ண முடியும்? தாராளமாக சரி பண்ண முடியுமாம்மா. ஹோமியோபதியில் குணமே ஆகாதது ஏதாவது நோய் இருக்கா? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 51 நோய்கள் வந்து குணமே ஆகாது அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நோய்களுக்கும் பாலியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோயினோட வீரியமும் அந்த நோயினுடைய ஒரு கஷ்டமும் இல்லாமல் பேஷண்ட்ஸை, அந்த அஃபெக்டட் பர்சனை வந்து பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் நான் சொன்னேனேம்மா, நேற்றைய கண்டுபிடிப்பு இன்றைய வந்து பொய்யாகிறது இல்லை ஹோமியோபதி. இப்போ சில டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க 250 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிப்பான், அதில் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, எந்த விதமான ரிசர்ச்சும் இல்லை, அதையே இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று ரிசர்ச்னு ஒன்று கண்டுபிடிக்கிறேன், இன்னைக்கு நான் அதை பெரிய தப்புன்ற, நாளைக்கு அதனால் இத்தனை ஆபத்து வருதுன்ற அந்த மாதிரி இல்லையே. 250 வருஷமாக பிரச்சனை இல்லைல்ல, பிரச்சனை இல்லை இல்லைங்களா? ஸோ அப்போ அது சேஃபஸ்ட் சிஸ்டம் தானே. அப்போ இது வந்து பாருங்கம்மா, இந்த வெயிட் ரிடக்ஷன் இல்லைம்மா, நிறைய இனிவரும் நோய்களுக்கும் ஹோமியோபதியில் தீர்வு அப்படின்றது இருக்குது. ஏம்மா இப்போ வந்து நம்ம கொரோனா போது ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸ் கொடுத்தாங்க இல்லைங்களா? இந்த கால் வலியில் சிக்கன் குனியா, சிக்கன் குனியா போதில் ஹோமியோபதியில் யூஃபோட்டோரியம்னு ஒரு மருந்து கொடுத்தாங்க. சிக்கன் குனியா நோய் புதுசு தானே, யூஃபோட்டோரியம்ன்ற மருந்து எப்படி கொடுத்தாங்க? நாங்கள்லாம் காலேஜ் படிக்கும்போது அந்த சிக்கன் குனியா வந்துச்சு. அப்போ வந்து பாருங்கள், அதுக்கு காலேஜில் ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸாக கொடுத்தாங்க எல்லா சென்டர்ஸ்லேயும், எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் அந்த மெடிசன்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஃப்ளூ வரும்போது ஆர்சால்ப் கொடுத்தாங்க. அப்போல்லாம் வந்து ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் இருக்குது, மீதி நேரம் ட்ரீட்மெண்ட் இல்லையா என்ன? ஒரு பேண்டமிக்கு, ஒரு எபிடமிக்லாம் வரும்போது ஆயுஷ் சிஸ்டம் மொத்தமும் சூப்பர் சிஸ்டமாக ஒத்துக்கிறீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிலவேம்பு குடிநீர் குடிக்கிறீங்க, எல்லாமே எடுக்கிறீங்க இல்லையா? அதுக்கப்புறம் ஹோமியோபதி ஒர்க் பண்ணுதா, சித்தா ஒர்க் பண்ணுதா, ஆயுர்வேதா ஒர்க் பண்ணுதா? அப்பயும் ஒர்க் பண்ணாதில்ல. இப்போ ஒர்க் பண்ணலன்னா அப்பயும் ஒர்க் பண்ணியிருக்காது. அப்போ எடுத்தவங்க ஏன் இப்போ அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க இல்லைங்களா? இது எல்லாமே பெரிய கார்ப்பரேட்மா. பியாண்ட் தட், இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, வெயிட் ரிடக்ஷன் ஹோமியோபதி இருக்கா? தாராளமாக நிறைய மெடிகேஷன்ஸ் இருக்குமா. அதுக்கும் மேலே உணவு முறை மாற்றங்களும் நாங்கள் சொல்லுவோம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோய் இருக்குது அப்படின்னா 3 ஆங்கிளில் நாங்கள் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் க்யூர், மெடிசினல் க்யூர் அப்படின்றது உண்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ், மூணாவது டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ். ஹோமியோபதியில் பெருசாக டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ்லாம் கிடையாது. பியாண்ட் தட் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நீ ஒரு நோய்க்காக வர அப்படின்னா நீ சட்டுன்னு ரெக்கவர் ஆகிட்டு போயிட்டு நீ வந்து பரவாயில்லப்பா ஹோமியோபதி சூப்பராக ஒர்க் பண்ணுதுப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை நீ சொல்லணும். அது வந்து அந்த மாதிரி எங்கள் சிஸ்டம்காக பேசுகிற டாக்டர்ஸ், ஒவ்வொரு சிஸ்டம்லேயும் ஒவ்வொரு டாக்டர்ஸ் இருக்க தான் செய்வாங்க. நீங்கள் சோஷியல் மீடியா தட்டினீங்களானா தெரியும். ஹோமியோபதி டாக்டர்ஸ் என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரே 3500மா, A3500 என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நானே 3500 நம்பர். அப்போ எனக்கு பின்னாடி எவ்வளோ டாக்டர்ஸ் வந்திருப்பாங்க இல்லைங்களா? இவ்வளோ டாக்டர்ஸ்லையும் ஒவ்வொரு சிஸ்டம்லையும் அதே மாதிரி சித்தா எடுத்துக்கோங்க, ஆயுர்வேதா எடுத்துக்கோங்க, ஒரு 2 டாக்டர் ஒரு டாக்டராவது பேர் சொல்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்க எப்படி பேர் சொல்கிற மாதிரி இருக்காங்க? சின்சியராக எங்கள் சிஸ்டம் நல்லா இருக்கணும்னு உழைக்கிறவங்க பேர் சொல்கிற மாதிரி இருப்பாங்க. நான் நல்லா இருக்கணும்னு உழைக்கிறவங்க பேர் சொல்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் ஹோமியோபதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைட்டோலெக்கா பெரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி எத்தனையோ மெடிகேஷன்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து பாருங்கள் சூப்பராக வெயிட் ரெடியூஸ் பண்ணுவோம். அழகாக வெயிட் ரெடியூஸ் பண்ணும். கூடவே வந்து நாங்கள் உணவு முறைகளும் சொல்லுவோம், சில ட்ரிங்க்ஸும் சொல்லுவோம். சில ட்ரிங்க்ஸ்னால் மெட்டபாலிசமாக அதிகப்படுத்தக்கூடிய ட்ரிங்க்ஸ் அப்படின்றது இருக்குமா. உதாரணத்துக்கு நம்ம ஒன்று சொல்லலாம், வெயிட் வந்து சாலிடாக குறையணும். இப்போ பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெயிட் இருந்தால் கூட மேட்டர் இல்லை, தொப்பை இருக்கவே கூடாது இல்லைங்களா? பெல்லிஸ் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கணும், லைப்போசெக்ஷன் பண்ண பெல்லிஸ் மாதிரி இருக்கணும். நயன்தாரா மேடம் லைப்போசெக்ஷன் பண்ண பின்னாடி ஒரு பெல்லி இருக்கும், அந்த மாதிரி இருக்கணும்னு அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்போ அதுக்கு என்ன ஆப்ஷன்? முடியுமா? முடியும். ஹோமியோபதியில் அதுக்கான மெடிகேஷன்ஸ் இருக்குது. கூட நாங்கள் வந்து பாருமா பேஷண்ட்ஸ்க்கு சொல்கிற ஒரு டயட் ஒன்று சொல்கிறேன். இந்த சீரகம் இருக்குல்லம்மா, ரசத்துக்கு போடுற சீரகம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சன்ன லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, சுருள் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. சாதா பட்டை சுருட்டி சுருட்டி வச்சுக்கோல, அதே மாதிரி தான் இருக்கும், உடைச்சா டக்குன்னு உடச்சிக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுதான் சன்ன லவங்கப்பட்டை. அந்த பட்டை ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும்.
2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி நல்லா ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வெளியிலே வச்சிடணும். ஒரு நாளைக்கு 3 முறை ஆஃப்டர் ஃபுட் 1 டீஸ்பூன் பவுடர் எடுத்து 1 கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 3/4 கிளாஸ் ஆன பின்னாடி ஒரு சிட்டிகை உப்பு போட்டு சூடாக குடிக்கணும். ஓகே. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைஜஸ்டிவ் காம்ப்ளிகேஷன்ஸை இந்த சீரகம் சரி பண்ணிவிடும். பட்டையில் இருக்க யூஜினால் பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. மஞ்சளை பற்றி சொல்லவே வேணாம். மஞ்சளில் இருக்க குர்குமின் நிறைய நோய்களுக்கு அருமருந்து. ஸ்டில் ரிசர்ச்சர்ஸ் கோயிங் ஆன் தான். இதை நம்ம சாப்பிடும் போதேம்மா இப்போ இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க சாப்பிட்றதே கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க காலையில் நைட் மட்டும் எடுக்கலாம். ஆஃப்டர் ஃபுட் தான் எடுக்கணும், பிஃபோர் ஃபுட் எடுக்கக்கூடாது. இதை 1 மாதம் எடுக்கும்போதே அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பெல்லிஸ் வந்து ஏறக்குறைய 3 இன்ச்சஸ் குறையிறத பார்க்க முடியும். இது 15 இயர்ஸாக நாங்கள் வந்து மெடிகேஷன்ஸோடு கூட சொல்கிற டயட்டு தான். இப்போம்மா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு சத்தம் வரணும் அப்படின்னா 2 கையில் இப்படி தட்டினா தான் வரும் இல்லைங்களா? அப்போ இந்த 2 கையில் தட்டுற ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெடிகேஷனல் ஹெல்ப்பு, அதாவது மெடிசினல் ஹெல்ப்பு, டயட்ரி மாடிஃபிகேஷன் அலாங் வித் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் 3 சேர்ந்து செய்யும்போது எல்லா நோய்களுக்கும் தீர்வே இல்லாத ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா? அந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ்க்கும் இப்போ இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், மயோசைட்டிஸ் ஆசிஃபிகன்ஸ், இந்த சமந்தா மேடம் கொஞ்சம் பாருங்கள், இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாமும் ஒரு பெட்டர்மெண்ட், ஒரு பேலியேஷன் அப்படின்றது இருக்குதாம்மா செய்யுது. இப்போ ரீசன்ட் டைம்ல கேர்ள்ஸ்மே ட்ரிங்க் பண்றாங்க, ஸ்மோக் பண்றாங்க. அது ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் பண்ணுமா இல்ல வேற ஏதாவது இஷ்யூஸ் வருமா? கண்டிப்பாம்மா. ஆல்கோஹால் ஹேபிட்ன்றது நிறைய நோய்க்கு காரணமாக இருக்குமா. முக்கியமாக லிவர் பெத்தாலஜி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. விளையாட்டா தண்ணி அடிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா? ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலிக்காக அது தண்ணி அடிக்ட் ஆயிடுது ஒரு டைமுக்கு மேல. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது வந்து பார்த்தீங்கன்னா பழகிடுது இல்லைங்களா? பழகிடும் போது என்ன ஆகுது, அதை உடம்பு தாங்க மாட்டேங்குது, இந்த மாதிரி வருது. பட் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இட் கேன் ரிவர்ட் பேக். ரொம்ப முத்தன நிலையில் நம்ம வந்து ஹோமியோபதியில் குணப்படுத்திட முடியும். அசைட்டிஸ் ஆயிடுச்சு, ஆஸ்பிரேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க, அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குணப்படுத்த முடியும் அப்படின்னா அது ஹம்பக், உண்மை கிடையாது. எல்லா நோய்களுக்கும் ஒவ்வொரு சிஸ்டம்லேயும் ஒரு ஸ்கோப் அண்ட் லிமிடேஷன்ஸ் அப்படின்றது இருக்குதாம்மா செய்யுது. நம்ம பேலியேட் பண்ண முடியும், அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகப்படுத்த முடியும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது எந்த ஸ்டேஜில் எடுத்துகிட்டு வந்தால் அவங்கள இது பண்ண முடியும்? இல்லைம்மா, ஆக்சுவலி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம இப்போ இன்னும் பண்ணலை. பட் பியாண்ட் தட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது அந்த பர்சனுக்கு லிவர் கிடைக்கிது, டோனார் கிடைக்கிறாங்க, அவங்க ஃபேமிலிலேயே டோனார் இருக்காங்க, இல்லை டோனார் கிடைக்கிறாங்க, அது பண்ணுறதுக்கு அவங்க உடம்பு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி தான். எஃபிகசியான டாக்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கம்மா, எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ சென்டர்ஸில் அதை செய்கிறாங்க. கிடைச்சிச்சுன்னா செய்யலாம். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி பாசிபிள் தான். அண்ட் லிவிங் பர்சன்டேஜ் ஆல்சோ தாராளமாக பாசிபிள் தான். அவங்க ஸ்டேஜ், அவங்க பாடி அக்செப்ட் பண்ணிக்கல லிவரை வைக்கிறதுக்கே அப்படின் போது டாக்டர்ஸ் கூட என்ன பண்ணுவாங்க, இன்னொன்று லிவரே எனக்கு கிடைக்கல, எங்களுக்கு வசதி இல்லை, லிவர் வந்து நாங்கள் வந்து டோனர் கிட்டேருந்து வாங்குற அளவுக்கு. அதுக்கு தான் நாங்கள் வந்து சொல்லுவோம், நிறைய ஒவ்வொரு பர்சன்ஸும் வரும்போது நல்ல இப்போ பேஷண்ட்ஸ் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பாடி ஆர்கன்ஸை கொஞ்சம் டொனேட் பண்ணி வைங்க அப்படின்றத நான் எத்தனையோ பேருக்கு சொல்லுவேன். நானும் பின்னாடி பாடி ஆர்கன்ஸ் அம்மா மண்ணுக்குள்ளே போகிறது யாரோட உடம்புக்குள்ளேயாவது போய் அவங்க வாழறாங்க அப்படின்னா நல்லது தானேம்மா, டொனேட் பண்ணலாம். நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம தாராளமாக டொனேட் பண்ணலாம். ஓகே மேம், நிறைய விஷயம் சொன்னீங்க. நான் பர்சனலாக நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தேங்க்ஸ் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி.